அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி டாப் 3 கொஸ்டின்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தோன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்ததாக இருக்கலாம், இல்லை முன்னாடி நடந்த இயரில் நடந்த முன்னாடி கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எல்லா எக்ஸாம்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆகுங்க. குறைஞ்சது இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு 20லேருந்து 25 கேள்வி வரையும் கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தோன்னா தமிழ் பார்த்தோன்னா நியூ சிலபஸ் வந்து கிராமருக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? நம்ம என்ன தான் டிஎன்பிஎஸ்சி நிறைய முறை படிச்சிருந்தாலும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம போய் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்து நம்ம படிக்க மாட்டோம். ரொம்ப ரேராக தான் படிப்போம். அதனால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம தவிர்க்கணுன்றதுக்காக நம்மளோட ஒரு முயற்சி இது. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி டாப் 3 கொஸ்டின்ஸில் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் சீரீஸை தான் நான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோன்னா நான் உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். சரி, கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தோம்னாக்கா பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியோட லேட்டஸ்ட்டாக நடந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிக என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் ஏல கலிப்பா, ஆப்ஷன் பி வஞ்சிப்பா, ஆப்ஷன் சி காஞ்சிப்பா, ஆப்ஷன் டி வெண்பா. இங்கே பொருந்தாதது காஞ்சிப்பான்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இது பொருந்தலைன்னு பார்த்தோம்னாக்கா மற்ற எல்லாமே பா வகைகள். பா வகைகள் எத்தனை மொத்தம் 4 வகைப்படும். ஆர்டராக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வெண்பா, ரெண்டாவது ஆசிரியப்பா, சரிங்களா? மூணாவது கலிப்பா, 4 வஞ்சிப்பா. இந்த 4 தான் பா வகைகள். அப்போ இங்கே பொருந்தாதது பார்த்தோம்னாக்கா மற்ற 3மே பா வகைகள் தான். காஞ்சிப்பான்றது பொருந்தாதது. ஏன்னா காஞ்சின்றது பார்த்தோம்னாக்கா 11 வகையான புறத்திணைகளில் ஒன்று தான் காஞ்சி. காஞ்சி என்பது எதனை குறிக்கும்னு டிஎன்பிஎஸ்சியில் நிறைய முறை கேட்டிருக்கான். காஞ்சி என்பது நிலையாமையை குறிக்கும். சொற்பொருளில் கேட்டாலும் சரி, காஞ்சி என்பது நிலையாமையின் பொறுத்துகள் கேட்டாலும் சரி, சரிங்களா? காஞ்சி என்பது 11 வகை புறத்திணைகளில் ஒன்று. காஞ்சி நிலையாமையை குறிக்கும். சரி, 4 வகை பாவோட ஓசைகளும் உங்களுக்கு தெரியுங்களா? சரி, அதையும் பார்த்துடலாம். வெண்பா பார்த்தோம்னாக்கா செப்பல் ஓசை பெற்று வரும். வெண்பா, ஹூஸ் தட் வெண்பா பார்த்தீங்கன்னாக்கா என்னோட சுட்டி கண்ணம்மா பேரும் வெண்பா தான், சரிங்களா? ஜஸ்ட் ஒரு சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான் சொன்னேன். இங்கே நம்ம லெசனில் பார்த்தோம்னாக்கா வெண்பா பாவின் வகைகளில் முதல்ல இருக்குது வெண்பா, செப்பல் ஓசை பெற்று வரும். செகண்ட் ஒன் வந்து ஆசிரியப்பா, அகவல் ஓசை பெற்று வரும். தேர்ட் ஒன் கலிப்பா, துள்ளல் ஓசை பெற்று வரும். இப்படி கூட கேட்கலாம் டைரெக்டாக இல்லாமல். மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய பா வகை எது அப்படின்னாக்கா அது கலிப்பா. கலிப்பா வந்து துள்ளல் ஓசை பெற்று வரும். துன்பத்தை குறிக்கக்கூடிய பா வகை எதுனாக்கா அது வஞ்சிப்பா. வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை பெற்று வரும். ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன். பொருந்தாததில் பா வகைகளை நம்ம பார்த்துருவோம். 4 வகை பா வகைகள்: வெண்பா, ஆசிரியப்பா மற்றும் கலிப்பா, வஞ்சிப்பா. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்கள். இதுவும் பொருந்தாத சொல்லை கண்டறிக தான். இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. மூடுபனி, வெந்து, தடவரை, மூதூர் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ். மூடு பனின்றது வினைத்தொகையா? சரிதான். சரி, இது வினைத்தொகை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நிகழ்காலம், எதிர்காலம் மற்றும் இறந்த காலம். இதை நம்ம இந்த மூடு பனின்னு வருது பார்த்தீங்களா, அதில் போட்டு நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ மூடு பனியை மூடிய பனி அப்படின்னா அது என்னது? இறந்த காலம், பொருந்துது. மூடும் பனி, மூடும் பனினாக்கா நிகழ்காலம். மூடிய பனி இறந்த காலம். மூடும் சொல்கிறது எப்படி சொல்லலாம்? மூடும் பனி அப்படின்றது எதிர்காலத்தையும் அது குறிக்கும், சரிங்களா? மூடுகின்ற பனின்றதுனால தான் நிகழ்காலத்தை குறிக்கும். அப்போ இது எல்லாமே இங்கே மூணுமே இதற்கு பொருந்துது. அப்போ அது வினைத்தொகையில் நாம் சொல்லிடலாம், சரிங்களா? மூடு பனின்றது வினைத்தொகைன்றது சரியான விடை தான். வெந்து என்பது வினையச்சம் தான். இதே எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோன்னாக்கா சென்றான் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணலாம். அது ஒரு வினையச்சமா அப்படின்னு பார்க்கணும். சென்றான், இப்போது வெந்து சென்றான் கரெக்டாக மென்ஷன் ஆகுதான் பார்க்கணும். ரெண்டும் மெர்ஜாவதாக பார்க்கணும். அப்போ அது வினையச்சம் தான். வந்து சென்றான் அப்படின்னாலும் அது என்ன தான்? வினையச்சம். பெயரெச்சத்துக்கு வந்து பையன்ற ஒரு எழுத்தை நம்ம சொல்லுவோம். இது நான் உங்களுக்கு போர்டில் நடத்தும் போது நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், சரிங்களா? வெந்துன்றது வினையச்சம் என்பது சரிதான். ஆப்ஷன் சி பார்த்தோன்னா தடவரை என்பது உரிச்சொற்றொடரும் சரிதான். தட, சால, உரு, தவ, நனி, கடிது போன்ற சொற்கள்லாம் வந்தாக்கா அது உரிச்சொற்றொடர் தான். அப்போ அதுவும் சரி. ஆப்ஷன் டி மூதூருன்றது தொழிற் பெயர்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. மூதூருன்றது பண்பு பெயர் என்பது தான் சரியான விடை, சரிங்களா? அப்போது செகண்ட் கொஸ்டின்ஸில் பொருந்தாத சொல் என்பது மூதூர் என்பது பண்பு பெயர் வரணும், தொழிற் பெயர்னு வந்துள்ளது, அது தவறு.
தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ நீங்க பார்த்த உடனே என்னான்ட்டு பாருங்க. மற்றொன்று டைரக்ட்டா கேட்கல. உள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க. மற்றொன்று என்பது என்ற சொல்லை பிரித்து நிலைமொழியானது எவ்வகை தொடர் என்பதை சுட்டுக அப்படின்னு குடுத்துருக்காங்க. அது என்ன நிலைமொழி அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். புணர்ச்சி படிக்கும்பொழுது நம்மளுக்கு நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தோனாக்கா, மற்றொன்று என்ற சொல்ல நம்ம பிரிக்கணும். மற்று கூட்டல் ஒன்று, மற்றொன்று அப்படின்னு பிரியுதுங்களா? இப்ப மற்றுன்னு அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நிலைமொழி. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒன்று, நிலை கூட்டல் ஒன்று என்பது வருமொழி. அப்ப இவன் கேட்ட கொஸ்டின் என்னன்னாக்கா, மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழியானது அப்ப மற்று என்பது எவ்வகை தொடர்ன்னு கேட்குறான். மற்று என்பது என்னது? இடைச்சொல் தொடர்ன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல் புக்ஸ்ல கண்டிப்பா இது குடுத்துருப்பாங்க. மற்று என்பது இடைச்சொல்லானது நமக்கு தெரியும். இவன் கேட்ட கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுவே வருமொழி என்பது எவ்வகை தொடர்ன்னு கேட்டிருந்தாக்கா, நம்ம அந்த ஒன்றுக்கான இலக்கண குறிப்ப நாம சொல்லியிருக்கணும். சரிங்களா? இதுதான் நான் உங்களுக்காக கொண்டு வந்த இந்த 3 கொஸ்டின்ஸ். 4 வகை பாக்கள், இலக்கண குறிப்பு 1, இந்த மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி என்பது எவ்வகை தொடர் என்பதை சுட்டுகன்னு வந்து நானு உங்களுக்கு காமிச்சேன். சரிங்களா? தேங்க் யூ.